திருநள்ளாறு போகிறக்கே காசு இல்லைன்ட்டாங்க. இப்போ இந்த சனியோட பிரச்சனை குறைக்கணும். இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வேணும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் 7 சனி, ஏன்னா 3 கட்டத்தில் ஏதோ ஒரு சனி பார்க்கும். இந்த 7 சனியோட தாக்கம் குறையணுன்னா என்னால் திருநள்ளாறு கோயில் போய் கும்பகோணம் போய் நான் இருந்து ரூம் போட்டு தங்கி குளித்து என்னால் முடியாதுங்க ஐயா. என் உடம்புல அந்த சனியோட தாக்கம் இருக்கிறனால நிம்மதியாக தூங்க முடியல, கரெக்டான நேரத்தில் குளிக்க முடியல, போட்ட ட்ரெஸ்ஸுவே நான் போட்டிருக்கேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, எனக்கு புத்தி பேதலைஞ்சு இருக்குதுன்னு சொன்னார். அது காசும் இல்லைங்கிறார். நான் கொடுத்தாலும் இவர் போகிற மாதிரி இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல இவர் போயிட்டு வந்தார்னா அந்த பாயிண்ட்லையாவது திருநள்ளாறு நம்ப வழினா கூட ஒரு 1000 ரூபா பஸ்ஸு காசு கொடுத்துட்டு கோயில் கும்பிட்டு வாங்கினாலும் கொடுத்தவருக்கு ஒரு பலன் கிடைக்கினாலும் அவர் போக மாட்டேங்கிறார். சரி, இப்போ இதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, சனியோட வாகனம் யாருங்கம்மா? காக்கா எங்கெல்லாம் கூடு கட்டி இருக்குதோ அந்த மரத்தடியில் கொண்டு போய் நீ ஒரு 7 விளக்கு வச்சு இந்த மரத்தை நீ சுற்றி கும்பிடு, உன் மனசு மாறும்னு சொன்னேன். இப்போ ஒரு ஆளுக்கு சுற்றிட்டு இருக்கிறார். எப்படின்னு பாருங்க. சனி பகவான் எங்கே குடியிருக்கிறாருங்க? அவர் வீடு கட்டி ப்ளஸ் கூடு கட்டி அந்த கூட்டில் மேலே வாழ்கிறாரு. அந்த மரம் தான் சாட்சியாக நிற்கிது. இவர் தான் சனி பகவான். நீ போய் ஒரு 7 தடவை வலமுறை சுற்றி வந்து ஒரு 7 மண் விளக்கு வச்சு நீ சாமி கும்பிட்டு ஒரு நேரம் தலகாணி வைக்காமல் அந்த மரத்தடியிலேயே உன்னை அறிஞ்சாமல் நீ தூங்கு. உனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனது உனக்கே தெரியாது. அதுலேருந்து உன் மனசு மாறுன்னு ஆள் ரெடி ஆகிட்டாருங்க. எப்படி? ஆமாங்க, 7. ஏன்னா அந்த 7:30 நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த 7:30 ஏன் சொன்னீங்கன்னா, சனி பகவான் திருநள்ளாறு கோயிலில் 7:20க்கு தான் அந்த சனியோட பிடிச்ச இடம். அந்த 7:20க்கு தான் அந்த சேட்டலைட்டே விட்டு பார்த்துருக்காங்க, அது செயல்படலை. அந்த 7:20க்கு சனி வந்து தெப்ப குளத்தில் உட்காந்துது. அதனால 7:20. இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த 7:20லேருந்து அந்த 10 நிமிஷம் முன்னப்பின இருந்ததுனால அந்த 7:20 7:20 சொல்லாமல் இது 7:30ன்னு வச்சுட்டாங்க. காலப்போக்கில் ஒரு சண்டை நடந்தவங்க அங்கே ஒரு 7:30 நடக்குதுங்கிறாங்க. எனக்கு ஐயா அது கோளாறு நடக்குதுங்கிறாங்க. கோளாறுன்னு என்ன? கோல் ப்ளஸ் 6, 6ஆம் இடம்னா சண்டை, ஏதோ ஒரு கிரகம் அப்படி செயல்படுறதுனால கோளாறு. எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்கல்ல. என்னங்க ஐயா? அப்போ அந்த சனி பகவானுக்கு நான் சொன்னேன், ஐயா நான் இன்னும் சந்தனம் குங்குமம் எடுத்துகிட்டு போய் நீ அந்த மரத்துக்கு பொட்டு சந்தனம் வச்சு அதுக்கே விளக்கேற்றி காக்கா கூடு கட்டிக்கிற இடத்துல நீ வச்சு கும்பிடு, உனக்கு நல்லது நடக்கும் பாருன்னு. சிம்பிளாக பரிகாரம். அவர் மனசு மாறிச்சு. ஆனால் அங்கே போயிட்டு வந்தவங்க கொண்டு டயர்டாக இருப்பார், இவர் டயர்டாகலை. இன்னொரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த காலத்தில் ஆதிகால பரிகாரத்தில் ஒரு விஷயம் சொல்கிறேன். காக்கா வாயில் குச்சி எடுத்தால் 22 நாளைக்கு மழை வராதுங்க ஐயா. காக்கா வாயில் குச்சி எடுத்தால் 22 நாளைக்கு மழை வராது. அதை வச்சு தான் விவசாயம் செய்யக்கூடிய நெல்லெல்லாம் ரோட்டில் கொண்டு வந்து காய போடுவாங்க, விதை நெல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த ஞான சக்தி தெரியும். 22 நாளைக்கு அது முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு வெளியே வரணும். அதுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு தான் குச்சி எடுக்கும். எப்படி? ஐயா அப்போது எவ்வளவு அறிவுன்னு பார்த்தீங்களா? நம்ம சாதாரணமாக அவங்கள கண்டுக்க மாட்டேங்கிறோம். அது பிரபஞ்சத்தோடு பேசிகிட்டு இருக்குது பாருங்களேன். என் குழந்தை நினையும் எல்லா கூடும் டார்ச் மாதிரி வீடு கட்டிட்டீங்க, காக்கா கூடு மட்டும் ஓட்டையோடு தான் கட்டுவோம், என் புள்ள நினையணுமா? அது எப்போ நினையாமல் இருக்கிறதுக்கு பிரபஞ்சம் சொல்லுன்னு சொல்லி மழை எப்போ வராதுன்னு வரண பகவானை கேட்டு குச்சி எடுத்தால் மழை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது 22 நாளைக்கு வராது மழை. எப்படி? அப்போ நம்ம இன்னும் ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்குதுங்களா ஐயா? என்னங்க ஐயா? ஐயா தூக்கணாங்குருவி கூடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? 2வது மாடி கட்டாதவங்களாம் தூக்கணாங்குருவி காடு உண்மையாலுமே கூடு கட்டி வாழ்கிறதுக்கு விளக்கு போட்டால் 2வது மாடி கட்டிடுவாங்க. சார் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நீங்கள் கட்டுறீங்கல்ல வீடு, எப்போ போல் ஃப்ளோர் கட்டிடுறீங்க. இந்த மாடி எடுக்க முடியாத தடைகள் இருக்குதுல்ல நிறைய பேர்த்துக்கு, அவங்க தூக்கணாங்குருவி கூடு எங்கே வாழுதோ அங்கே போய் விளக்கு வச்சாங்கன்னா 4 நாளைக்கு விளக்கு வச்சா போதும். 4ஆம் இடம் தானே வீடு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் லோன் கேட்டாலோ ஒரு வீடு கட்டினாலோ இது பண்ணாலும் நீங்கள் இன்னொரு மாடி ஏற்றிடுவீங்கன்னு. அது என்ன காரணம்? தூக்கணாங்குருவி எத்தனை மேலே ஒரு வீடு கட்டுதா, கீழே ஒரு வீடு கட்டுது. அப்போ இயற்கையே என்ன பண்ணுதுங்க? 2 மாடி வச்சு தான் கட்டுது. சார் மனிதர்களை விட தூக்கணாங்குருவிக்கு ரொம்ப அறிவு ஜாஸ்தி. என்னென்னு கேளுங்க. ஒரு குடும்ப சந்தோஷத்தில் கணவன் மனைவி ஈடுபடும் போதும் கூட தன் பெத்த புள்ள பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக குஞ்சு பறித்து மேலே வச்சுட்டு கீழே வாழுதுங்க. என்ன எப்படி? அதுக்கு ஒரு பெட்ரூம் லைட் வேறு. முதல்ல மண்ணை கொண்டு போய் வச்சு அமுத்தி மின்னாம்பூச்சி கொண்டு போய் அமைச்சு அது நைட்டு பொழிச்சுன்னு வருது இல்லையா? இந்த மாதிரி அப்பாவோட உறவு பாசங்கள் கிடைக்காம இருக்கிறவங்க, அப்பாவோட சொத்து கிடைக்காம இருக்கிறவங்க, இந்த அப்பாவோட சூரியனோட காரகத்தும் இல்லாதவங்க ஒரு நாள் சிவன் மலைக்கு போயிட்டு வாங்க. என்ன காரணம் சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லைங்க சூரியனோட ஆதிக்கம் சொல்லிடுறேங்க, எல்லாம் சொல்லிடுறேன்.
சிம்ம ராசியில் பிறந்தவங்க, சூரியன் நீசமாக இருக்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறந்தவங்க பரிகாரம் வேணுங்க. அதையும் தாண்டி இன்னும் சூரியன் பலமாக இருக்கிறதுக்காக பரிகாரமே சூரியன் பலமான பரிகாரம் தான். ஆனால் சிவன் மலைன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ரகசியம் என்னங்க சார்? முருகர் இருக்கார், ஆனால் சிவன் மலை தான் சொல்லுவாங்க. அது விளக்கு வச்சு சிவனாட்ட காட்டுவாங்க. ஓகே சார், அதுக்கு என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, சிவன் மலையில் ஒரு ரகசியம் இருக்குது. நாங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா அங்கே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்போம். இல்லாட்டி ஐயர்கிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சு அது பரிகாரத்துக்கு வச்சுக்குவோம். நீங்கள் சிவன் மலைக்கு போனீங்கன்னா நவகிரகம் அந்த கோயிலில் இருக்கும். நவகிரகங்கள் எல்லாமே நம்ம கோயிலில் ஒன்று தெற்க பார்த்துருக்கும், ஒன்று மேற்கு பார்த்துருக்கும், ஒன்று வடக்கு பார்த்துன்னு இருக்கும், ஒன்று கிழக்கு பார்த்துருக்கும், நடுவில் சூரியனார் இருப்பார். அந்த கோவிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சூரியனார் வந்து நடுச்சென்றில் இருப்பார். மீதி 8 கிரகம் சூரியனவே பார்க்கும். என்னங்கம்மா? மீதி இருக்கிற 8 கிரகம் அப்போ யாருக்கு பவருங்க? அப்போ சூரியன் கெட்டவங்களை எங்கே போகலாம்? வெரி குட். என்னங்க ஐயா? என்னங்கம்மா? காங்கேயம் பக்கத்தில் என்ன மாவட்டங்க அது? ஈரோடா? திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் போகிற ரோட்டில் சிவன் மலையில் நவகிரகம் இருக்குது. அந்த ஆலயத்தில் 9 முறை சுற்றி கும்பிட்டு வாங்க. எல்லா கிரகம் சூரியனாரத்தான் பார்க்குது. ஐயா சொல்கிறாரு பாருங்க, அந்த அட்ரஸ் தான் அது. ஏன்னா யூடியூப்பில் போச்சுன்னா இன்னும் இதுக்கு ஒரு ஃபோன் மடித்து கேட்பாங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், படியூர் தாண்டி காங்கேயம் பக்கத்தில் சிவன்மலை என்ற ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் 9 கிரகங்களும் அங்கே இருக்குது. அதில் சூரியனாரை வந்து 8 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் பார்க்குது. இதை மக்கள் எல்லாரும் போய் பாருங்கள். இதுக்கு சந்தேகம் வேண்டாம், ஃபோன் பண்ண வேண்டாம். இருந்தாலும் நீங்கள் சிவன்மலைன்னு கொஞ்சம் கூகுள் அடிங்க. அங்கே இருக்கிற பிராமணர்கிட்ட நம்பர் வாங்கி தைரியமாக போயிட்டு வாங்க. நன்றி. ஏன்னா இதை சொல்லலின்னு வைங்களேன், இதை சொன்னவரை கூப்பிடுங்கம்பாங்க. நம்ம ஏதோ ஒரு வேலையில் இருப்போம், அதுக்கு ஃபோன் எடுக்கல, அப்புறம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கலைம்பாங்க. அது முதல்ல அங்கே சொல்லிட்டு அங்கே போயிடும் சார். அது அப்போது அந்த கோயிலில் அப்போ சிவன் மலையில் சூரியனாருக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்துடைய கண் பார்வையும் 8 கிரகங்களும் அஷ்டத்துக்கும் சேர்ந்து சூரியனை பார்க்கும்போது அப்போ அங்கே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறனால முருகன் மலையவே சிவன் மலையாக மாற்றிட்டாங்களா? வெரி குட். எப்படி? என்னங்க ஐயா? சூரியனாரு சிவன். அப்போ 8 கிரகம் பார்த்ததுனால என்ன மலைன்னு பேர் வந்ததுங்க? பார்த்துக்குங்க, எவ்வளோ சந்தோஷம் அது. ஐயா அது முருகமலை. ஆல்ரெடி மேலே போனீங்கன்னா உச்சவரே முருகர் தான், ஆனால் சிவன் மலை. ஆனால் சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கிறனால அது வந்து சிவனாகவே மாறிடுச்சுங்களா? இன்னும் சொல்ல போனால் முருகன் வந்து குழந்தை தான், ஆனால் சிவனுக்கு பவர் கொடுக்குதாங்க. அதில் இன்னொரு ரகசியம் சொல்கிறேங்க. ஒரு 101 ரூபா செலவு பண்ணுங்க. அப்போ 8 கிரகம் யாருக்கெல்லாம் சூரியன் திசை பிறக்குதோ, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்துக்கிறீங்களோ அவங்க போய் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சிவப்பு துணி வாங்கி பிராமணர் கையில் நவகிரகத்தை கொடுத்து போட்டு 101 ரூபா கொடுத்து அவர் கட்டிக்கிற துணியை அதை வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு சூரியனோட பவர் வீட்டுக்கு வந்துருமில்ல. கை தட்ட முடியாது, பரவாயில்ல விட்டுருங்க. இல்லை பரவாயில்ல விடுங்க சார். நவகிரகம் இருக்குது. நவகிரகத்தில் சூரியனுடைய சிவப்பு துணி கட்டியிருக்கிறாங்க. அதோட ஆற்றல் 8 கிரகம் கொடுத்த பிரசாதம் அது. அந்த 8 கிரகத்தோட பார்வையும் சூரியன் மேலே விழுகுது, சூரியனுடைய ஒளியும் அதில் விழுகுது. அந்த சிவப்பு துணி வஸ்திரத்தில் அந்த சக்தி இருக்குது. உங்களுக்கு சூரியன் திசை நடக்குது. 6 வருஷத்துக்கு அந்த வஸ்திரத்தை பிராமணருக்கு ஒரு 101 ரூபா கொடுத்து நீங்கள் கொண்டு போய் பல புது துணி கொண்டு போய் அதில் கட்டி விட சொல்லிவிட்டு அந்த துணியை வந்து பிரசாதமாக வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கோதுமையில் முடிஞ்சு வைங்க. ஏனுங்க ஐயா? துணி இத்தா போகுதுங்க, 6 வருஷம் தானே. அப்போது அந்த அந்த பவர் இருக்கா இல்லைங்களா சூரியனுக்கு? அப்போ இனி சூரியனாருடைய கோவிலுக்கு பாருங்கள், இவ்வளவு பெரிய விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. மக்களுக்கு அது வந்து போய் சேரல பாருங்களேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஜோசியராக இருக்கிறனால சூரியன் கெட்டால் அப்பா மகனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா சிவன் மலை போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் சனி வந்து மகன் அப்பாவை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் சிவன் மலை போயிட்டு வந்தால் சரியாயிருங்கன்னு சூரியனை மதிக்க நடந்துக்குவாங்க. அப்பாவை மதிக்க நடந்துக்குவாங்க இல்லைங்கன்னு. சரி, இதுக்கு மேலே இன்னொரு படி போங்க. அப்போ சூரியனை எல்லா கிரகமும் ஒரே நேர்கோட்டில் பார்க்குது.
அப்போது ஐயோ கொஞ்சம் மூலமாக பேசுங்க. அதாவது சூரியனுடைய பவர் படுது இல்லைங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்ட யாராவது கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி தேர்தல் வந்தால் வருவாங்க. அவங்கள போய் சூரியன்னா அரசாங்கம், பதவி அரசாங்கம், சூரிய அந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் அந்த கோவிலில் போய் சிவன் மலையில் போய் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர சொல்லுங்கள். அவருக்கு பதவி கிடச்சிருமா கிடைக்காதா சொல்லுங்கள்? என்னங்க ஐயா, இனிமேல் அதை சொன்னீங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி சிவனுக்கு இருக்குது. எல்லாரும் போயிடுவாங்கங்க. இனி அந்த இந்த வீடியோவுக்கே போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னங்க ஐயா, வேறு வழி இல்லைங்க. அவர்கிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளும் போக முடியாது. அவர் வரக்கு நேரம் இல்லை. அவங்க வீட்டுக்காரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் இன்னொரு அடுத்த பதவிக்கு போகணும். அது இதிலே பார்த்துட்டு போட்டுமே. ஐயா 120 கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கு நம்ம குடும்ப ஜோசியரா? சரி அப்படின்னா சொல்லுங்கள், 1,00,000 ஜாதகத்தை உங்கள் முன்னாடி நான் வச்சுறேன். எத்தனை நாள் நீங்கள் பார்த்து முடிக்க போகிறீங்கன்னு? அப்போ எப்படி இது சாத்தியம்? அளவாக தான் வரணும். கரெக்டுங்களா ஐயா? அதனால் நம்ம அதை அப்படி எடுக்க முடியாதுங்க. உலக மக்கள் அனைவருக்கும் ஜோதிடம் பொது. என்ன ரகசியம் இருக்கோ அது பிரபஞ்சத்தை கொடுத்துட்டு போயிடணும். நீங்கள் காக்கா கூடு பரிகாரத்தை சொல்லிட்டேன். காக்கா குச்சி எடுத்தால் 22 நாள் மழை வராதுன்னு பாருங்கள். அதோட டைரக்ஷனை பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? தூக்கணாங்குருவி கூடு வந்து 2வது மாடி கட்டுங்கன்னு. அது ஏன் 2வது மாடி கட்டுறீங்கன்னா பாருங்கள், வடக்கு பார்த்து வீடு கட்டுச்சுன்னா என்னங்க, வடக்கு பார்த்து தலைவாசல் வச்சு அந்த தொங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதுக்கு டைரக்ஷன் தெரியும். தூக்கணாங்குருவிக்கு வடக்கு பார்த்து இப்படி வீடு கட்டுச்சுன்னா அதுக்கு நேர் தெற்கு பார்த்து மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதோட அலைகள், காத்தலைகள் எல்லாம் வந்து இங்கே அடிக்குது. அப்போ இங்கே கூடு இங்கே மறைஞ்சிரும். இந்த வாசல் இந்த குழந்தைக்கு நினையாது. அப்போ இப்படி பார்த்து வீடு கட்டுதுன்னா, மலைச்சாரல் அடித்தா இப்படி தான் வருதுன்னா தெற்க தான் மழை கருக்குதுன்னு அதுக்கு தெரியுது இந்த ஏரியாவில். எப்படி போட்டிக்கவே வச்சுருக்குதுங்களா? ஆமாங்க. ஏன்னா அதோட குழந்தை எட்டி பார்க்குங்களா, தாய் தந்தைகள் வாழ்ந்தாலும் கூட. இன்னொரு விஷயம் என்ன, தூக்கணாங்குருவி கூடு கட்டுறது எவ்வளோ கஷ்டங்க ஐயா. அது எதில் கட்டுன்னு யாராவது தெரியுமா? வைக்கப்போர், தேங்காய் நார், கோரப்புல், அருகம்பில்லு, கிணத்துக்குள்ள இருக்கிற புல். ஐயா ரொம்ப சந்தோஷம். தர்ப்பப்பில்லு தான் கூடு கட்டும். தர்ப்பப்பில்லையும் கூட இத்தினோண்டு 2 இலை இருக்கும் இந்த பக்கம். அதில் இருந்து நாரை ஒழிச்சிட்டு வந்து தான் கோருக்கும். இல்லாட்டி எல்லா பேரும் உடஞ்சிரும். ஆனால் தர்ப்பப்பில்லையில் மட்டும் மோதிரம் போடுறீங்க, நினச்சி மோதிரம் போடுறீங்க, அது உடைய மாட்டேங்குது, வளையும். தர்ப்பப்பில்லை கூடு கட்டும். அந்த தர்ப்பப்பில்லு கூட சில மூலிகை சேர்த்திக்கும். அதை சேர்த்திட்டு அந்த தர்ப்பப்பில்லோட ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கூடுக்கு வந்து யாரும் பாதுகாப்பில்லை இல்லைங்க. அது ஏன் கொனையில் போய் கட்டுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாது இப்படி வரும், இந்த இடத்துல அந்த கொனையில் தான் கட்டும். ஊஞ்சல் மாதிரி ஆடுது எல்லாங்க. அது எதுக்கு அப்படி கொனையில் போய் கூடு கட்டுதுன்னா, ஒரு பாம்பு மரத்தில் இருக்கும். பாம்பு இறக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. முட்டை வச்சா முட்டை தின்னு போடும், குஞ்சு இருந்தால் குஞ்சு தின்னு போடும் பாம்பு. அதனால் அந்த ஓரத்தில் அழுங்காமல் அது பாம்பு கீழே வந்துச்சுன்னா சரிஞ்சு கீழே விழுந்துரு அந்த பாம்பு. அதனால அந்த கொனையில் போய் கட்டுச்சுன்னா பாம்பும் கூட பாதுகாப்பு பண்ணித்தான் கூடு கட்டுது. எப்படி? அப்போது அந்த பாம்புக்கும் கூட அதுக்கு தெரியுது, நீ என்னை தேடி வந்தேன்னா நீ வாயில் கவிட்டு உந்தி போகிறதுக்குள்ளே நீ கீழே விழுந்தீன்னா நீ நாசம். அதனால் நான் இன்னமும் ரொம்ப கொனையில் போய் கட்டுறேன்னா அதுக்கு பிடிமானம் கிடையாதுங்க. அந்த பாம்புக்கு அந்த சர்வல் இருக்கிற பிடிமானம் இல்லை, எகுத்து மேலே வர முடியாது பிடிச்சு. அதனால் என்ன பண்ணுங்க, அதை போய் தொட்டுச்சுன்னா இதாகு. அதனால தான் தூக்கணாங்குருவி எல்லாமே மரத்தில் வாழுது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் குருவி கூடு கட்டுறது குரங்குக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் மரத்தில் தான் வாழுது, இதுவும் மரத்தில் தான் வாழுது. இது போகிறது தான் மனுஷன். ஒரு ரகசியமாக நீங்கள் ஒன்று செய்கிறத அது பிச்சுட்ருமல்ல கூண்ட கண்டா, அப்போ அதுக்கு தெரியாமையே கட்டுது. ஏன்னா மரம் அது உருவம் பெருசு குரங்கு, அந்த குனைக்கு எப்படி போகுது. ஆனால் அதுவும் வாழணும். ஆண்டவன் எப்படி வச்சுக்கிறான் பார்த்தீங்களா? அப்போது அந்த தூக்கணாங்குருவியில் அந்த மின்னாம்பூச்சி உள்ளே வச்சு
அந்த சாரலெல்லாம் படாமல் 2 மாடி வச்சு அதுக்குள்ளேயே உள்ளே போந்து வெளியில் வருதுன்னா நாமளும் மாடி வச்சு உள்ளே வர்றோம். இதெல்லாம் ஒரு காலத்தில் 2 மாடி கட்ட முடியும்னு ஒரு ஆதிகால மனிதர் யோசிக்கிறார் இல்லைங்கண்ணே, இதுக்கு மேலே கட்ட முடியும்னு. அது தூக்கணாங்குருவி வச்சு தான் பறவை கண்டு விமானம் படித்தான்ங்கிற மாதிரி இதே பறவை வைத்து தான் 2 மாடி 3 மாடி கட்டடம் பேஸ்மெண்ட்டாக. இதாவது பேஸ்மெண்ட்டை போட்டு நீங்கள் வீடு கட்டிக்கிறீங்க, அது எந்த பேஸ்மெண்ட்டை போட்டுருக்குதுன்னு என்னங்க ஐயா? அப்போ அது எவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு பேரே அதுக்கு தூக்கணாங்குருவி கூடு. அந்த குருவி கூட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த ஒரு இந்த ஒரு விஷயம் இதுக்கு என்னென்னா, அந்த தூக்கணாங்குருவி கூட நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் அந்த தூக்கணாங்குருவி கூட போய் என்னைக்காவது ஒரு நாள் தலை வச்சு படுங்க, இல்லை அந்த கொஞ்சம் நேரம் அந்த மரத்தில் சாஞ்சு உட்காருங்க. அதை கொஞ்சம் ஏதாவது சுற்றிட்டு வாங்க, இல்லை அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வாங்க. அந்த தூக்கணாங்குருவி கூட மண் கீழே இந்த மரத்து மண் வீட்டில் கொடுத்து வைங்க. புள்ள மேலே பாசம் இல்லாதவங்க எல்லாருமே புள்ள மேலே பாசமாக பேசுவாங்க. ஏன் அப்படி? அந்த குழந்தைக்காகத்தானே அந்த கூடே கட்டுது. அப்போ தாயும் பிள்ளையும் பிரச்சனை இருந்தால் அந்த தூக்கணாங்குருவி கூடு ஒரிஜினல் கூட்டில் அதை போய் எடுக்காமல் மண் எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தை சுற்றிட்டு வந்தாலே அங்கே தாயும் பிள்ளை எப்படி ஒரு கூண்டு குளுக்குறாங்களோ அதுபோல் ஒரே வீட்டுக்குள்ளே இங்கே தாயும் பிள்ளை சேர்ந்துருவாங்கன்னு ஒரு பாசம் தானுங்க ஐயா. அப்போ அந்த காலத்தில் இது வருதா இல்லையா? சாதாரண குருவி தான், ஆனால் அது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கா இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சதுனால தான் அந்த ஒவ்வொரு பறவைகளுடைய வயலில் சொல்கிறோம்.